5ஆம் பாவத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துல கேத்து இருந்தால் மனக்குழப்பம் உண்டாகும். அதாவது அவருடைய மனதுல பல எண்ணங்களை தோன்றி எதுவும் செய்ய முடியாத ஒரு அவல நிலை ஏற்படுத்தும். பிள்ளைகள் வழிய துன்பங்களை துயரங்களை ஏற்படுத்தும். 5ல் இருக்கின்ற கேது மனக்குழப்பத்தை உண்டு பண்ணுவான். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஞானம் அறிவு புகட்டக்கூடிய இடம். அந்த இடத்துல கேத்து இருக்கிறதுனால பயங்கரமான மனக்குழப்பங்களுக்கு ஆளாகுவான். ஏன்னா மன நிம்மதி குலைக்கிறதுல கேத்துக்கு பயங்கரமான ஒரு இது இருக்கு. காரணம் அதனாலதான் கேத்து 5ஆம் இடத்துல வரும்போது பூர்வ புண்ணியம், அதாவது ஏதோ சுப பார்வைகள், குரு பார்வை இது போன்ற பார்வைகள் பட்டால் தவிர 5ஆம் இடத்தில் இருக்கும்போது மனதை பயங்கரமான ஒரு குழப்ப நிலை கொண்டு செல்லும். அது மட்டும் இல்லாம குழந்தைகள் மூலமா மனக்கவலை அடைவது என்பது, அவர் ஏதோ ஒரு வகையில சில தீய பழக்கங்களுக்கு ஆளாவது என்பதை நமக்கு 5ல் இருக்கின்ற கேத்து ஏற்படுத்தி தரும்.